உங்க கிட்னில ஸ்டோன் வரணுமா? அப்ப நான் சொல்றதை கேளுங்க. ஒரு சின்ன கல்லுல ஒரு பெரிய செங்கலே வரும். சுகர் பிபிலாம் இப்ப நம்ம ஊர்ல எப்படி ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சோ, இப்ப அதே மாதிரி யார பார்த்தாலும் எனக்கு 2 mm கல் இருக்கு, 3 mm கல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிளடி ஸ்வீட் ஜென்சி கிட்ஸ் என்னடா பண்றீங்க? உங்களோட பாடியில விட்டமின் ஏ வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்க கிட்னில இருக்க நெஃப்ரான்ஸோட பிணைப்பு தன்மை ரொம்ப கம்மியாகும். இது வந்து கம்மியாகும் போது உங்க கிட்னில ஸ்டோன் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸ்டோன் வேணும் அப்படின்னா இந்த விட்டமின் ஏ இருக்க கேரட், ஸ்பினாச், பம்ப்கின் சீட்ஸ கண்டிப்பா வாங்கிடாதீங்க. ஒருவேளை உங்க வீட்டுல வாங்கி சமைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா சாப்பிடாது. இதுக்கு பதிலா டூ மச் ஆஃப் சால்ட், ஜங்க் ஃபுட்ஸ், அனிமல் ஃபேட், கோலாஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. அப்பதானே கிட்னில ஸ்டோன் வரும். அது கூட எக்ஸசைஸும் எதுவுமே பண்ணாம 8 hours சேர்ல உட்காந்துருங்க. அப்பதான் உங்களோட யூரினோட ஃப்ளோவும் கம்மியாகும், ஸ்டோனோட சைஸும் பெருசாகும். டெய்லியும் 3 to 4 liters ஆஃப் தண்ணி கண்டிப்பா குடிச்சிடாதீங்க. அதே மாதிரி உங்க பாடியில இருக்க கால்சியம் பத்தியும் கண்டுக்காதீங்க. நான் சொன்னதெல்லாம் கன்சிஸ்டன்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கணக்குலங்க கண்டிப்பா செங்கல் தான். ஆல் தி பெஸ்ட் ஃபார் செங்கல் கைஸ். ஓகே டாக்டர். ஓகேவா? கும்பிட்டோட அவங்கலாம் முடிஞ்சிருச்சுல்ல. இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட்.